இன்றைக்கி வீடியோவில் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி தான் செய்ய போகிறோம். 1/2 கிலோ சிக்கன் போட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு 30 பல் தோல் உரித்த சின்ன வெங்காயத்தை எடுத்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு 75 கிராம் உரிச்ச பூண்டை இதே மாதிரியே அரைச்சிக்கலாம். அதையும் ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு 50 கிராம் இஞ்சியும் இதே மாதிரி அரைச்சி தனியாக பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தலப்பாக்கட்டு பிரியாணியோட மெயின் மசாலாவை இப்போ ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி 3 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 4லேருந்து 5 கிராம்பு, 2 துண்டு கல்பாசி, அதே மாதிரி ஒரு பாதி அன்னாச்சிப்பூ, 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பரையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே தவால அப்படியே போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பாதி ரோஸ்ட் ஆன உடனே இதில் பட்டை இலை 2 ஆட் பண்ணிக்கிறேன் நான். அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி சூடார வச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா சூடாறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூடவே ஒரு 5லேருந்து 8 அளவுக்கு முந்திரியை ஆட் பண்ணி அதையும் அரைச்சிக்கலாம். பிரியாணியோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி எல்லா மசாலாவும் போட்டு அரைச்சி வச்சதுனால இங்கே கொஞ்சமாக மணத்துக்கு கொஞ்சம் ஸ்பைசஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் பச்சை மிளகா பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கணும், வெங்காயத்தோட ரா ஸ்மெல் போகிற வரையும். இந்த லெவலுக்கு வதங்கி வந்த உடனே இதில் அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு விழுது தனித்தனியாக அரைச்சி வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பிரியாணிக்கு அரைச்சி வச்சுருந்த மசாலாவை அந்த அளவில் எடுத்து அப்படியே அரைச்சதை ஃபுல்லாக அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சுண்டாக வதக்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையும், இன்னொரு கைப்பிடி அளவு ஃபுல்லாக புதினா இலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுவும் நல்லா வதங்கட்டும். இது கூட சேர்ந்து ஆல்ரெடி எல்லா மசாலாவும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா நான் ஆட் பண்ணுறேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான், இது சேர்க்கணும்னு கிடையாது. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் 1/2 கிலோ சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனை நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம்.
ஒரு ஹாஃப் லெமனை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் வதங்கி பிரியாணிக்கான மசாலாக்கான கரெக்ட் பதம் வந்த உடனே இதில் ஒரு பாதி தக்காளியை சும்மா அரிஞ்சு நான் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளியோட அந்த புளிப்பு டேஸ்ட்டு லைட்டாக இருக்கிறதுக்காக மட்டும்தான். இதை வதங்கலாம் வைக்க தேவையில்லை. இந்த அளவுக்கு ஆன உடனே இதுக்கு தேவையான வாட்டர் நான் மெஷர் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். 2 கப் அளவுக்கு அரிசி இருந்துச்சு. ஸோ அதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது 1 கப் அரிசிக்கு 1.25 கப்பு தண்ணி. நம்ம ஜீரக சம்பா ரைஸ் தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் 1.25ன்னு கரெக்டாக அளவு சொல்கிறேன். ஸோ இப்போது ஆல்ரெடி வாஷ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் போல் சோக் பண்ணி வச்சுருந்த ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரிசியும் தண்ணியும் சம பதத்துக்கு வரணும். அது வரை இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காமல். இந்த மாதிரி சம பங்கு வந்த உடனே இதில் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தம்மில் வைக்க வேண்டியதான். தம்மில் வைக்கிறதுக்கு முன்னாடி தலப்பாக்கட்டு பிரியாணியில் இந்த மாதிரி வாழை இலையை வச்சு தம் போடுங்க. அதோடய ஃப்ளேவரும் இறங்கி இன்னும் சூப்பராக வரும் பிரியாணி. ஒரு 15 to 20 மினிட்ஸ் போல் தம்மில் வச்சு எடுத்துட்டேன் நான். அவ்வளோதான், சூப்பராக மணிமணியாக தலப்பாக்கட்டு பிரியாணி திண்டுக்கல் ஸ்டைலில் ஜீரக சம்பா பிரியாணி ரைஸ் வச்சு பண்ணியிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.